அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீசர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரா இருக்கிறதோ? நான் சொன்னது காலையில சொன்னல, இடலா இருக்குதாமா அப்படின்னு சிவாஜி மாரி கேட்கணும், இருக்குதாமா? அதுதான் மற்ற பேச்சுன்னு இருக்கிறான வெளியோ. என்ன சொல்றான்? தலை விதி, கடவுள் விட்டார், அதான் நடக்குது, பண்றதெல்லாம் பண்றது, தூக்கி கடவுள் மேல போடுறது கடைசியில. நீங்க வா, உன் தலையில நான் சுத்தி அடிக்கிற மாதிரி பேசுறேன், வா, தெளிவாயிடுவேன், நீ குருவி பறக்கிற மாதிரி அடிக்கிறேன், வா, தலையை சுத்தி. ஏன்னா எல்லாமே நம்ம கையில கொடுத்துட்டாருங்க, புரியுதுங்களா? நம்ம கையில கொடுத்துட்டாரு. நான் என்ன தீர்மானிக்கிறேனோ, நான் என்ன முடிவு எடுக்கிறேனோ, நான் எதை நிதானிக்கிறேனோ அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும். நம்ம எதை விசுவாசிக்கிறோம் அதை கனம் பண்றாரு கர்த்தர். உதாரணத்துக்கு நான் இதுக்கு வரேன், சில காரியங்களை நான் சொல்லிட்டு போறேன். பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியத்துவத்தை நான் பேச வந்தேன், அது சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லிடுறேன். வெளியூர்லலாம் நான் சொன்னேன்ல, வொர்ஷிப்பில் வெளியூர்லலாம் மிஷினரிங்கெல்லாம் இருக்கிறாங்க. நான் ஒரு சேலமில் போயிட்டு ஒரு மிஷினரி கேம்பஸ் ஒன்று அட்டன் பண்ணேன், கேம்ப்பு. அதில் பார்த்தீங்கன்னா மிஷினரிங்கெல்லாம் வந்து ரொம்ப அங்கே அதனுடைய அட்மாஸ்பியரு, அதனுடைய கால சீதோஷண நிலை, ஒருத்தர் பனியாக இருக்கும், ஒன்று வெயிலாக இருக்கும், ரொம்ப பனிப்பாறைகளாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் போய் ஊழியம் செய்கிறாங்க ஊழியக்காரர், தேவ மனுஷங்க தான். இப்போ ஒருத்தர் தேவ மனுஷன் சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையை அப்படியே நான் எடுத்துக்க முடியாது. அவர் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியத்தில் தீமைங்களையும் சில அசம்பாவிதங்களையும் நான் அப்படி எடுத்துக்க முடியாது. அவருடைய விசுவாசம் வேற மாதிரி இருக்கும். அவருக்கு திடீர்னு நோய் வாய்ப்பட்டு சாவுறாரு, ஒரு மாதிரி கை கால் ஒருத்தர் விழுந்துருது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசத்தை அசைக்கும். என்னென்ன அசைக்கும்? தேவனுக்கு தானே ஊழியம் செய்யறேன், கடவுளை காப்பாத்தல, இங்க வா, சுத்தில அடிக்கிறவா, வா. கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். எனக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும், அவனுக்கு என்ன நடக்கும், அது எப்படி நடக்கும், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஒன்றும் ஆட முடியாது. எல்லாம் என் வாழ்க்கையில் கர்த்தர் என் விசுவாசத்தை கனம் பண்ணி எங்கெங்கே கொண்டு போனோமோ அங்கெல்லாம் கொண்டு போவார். எதெல்லாம் நான் அடையணுமோ அதெல்லாம் அடைய வைப்பார். நான் எதெல்லாம் ஆசைப்படுறனோ அதெல்லாம் தருவார். என்னுடைய விருப்பங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவார்.